இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலான ஒரு கடற்பாசி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம கடற்பாசி எடுத்துக்கலாம். அதில் தண்ணி போட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம இதை வந்து டைரெக்டாக ஸ்டவ்வில் வச்சு நல்லா மெல்ட் ஆக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் உங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி ஆயிரும். ஸோ இது நல்லா ஃபுல்லாகவே நல்லா தண்ணி ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்ல திக்கான ஒரு ஜல்லி ஃபார்மில் வரும். ஸோ பாருங்கள், இப்போ நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். காய்ச்சின பாலையும் அதை ஊற்றிட்டேன். இப்போ தேவையான அளவு நான் வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா கலர் வந்து நல்லா ரோஸ் கலர், பிங்க் கலரில் இருக்கும். ஸோ பார்க்கவே அழகாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் ஊற்றி வச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கூட வேணால் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாகவே செட் ஆயிடும். இப்போ ஒரு மோல்டு வச்சு நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளுடைய ஹாட் அண்ட் சீப் ரகா ரெசிபி ரெடி. மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.